ரெட் ரோ ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டே இறை அருளாலும் குருவரனாலும் வெளிப்படுத்துகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியத்தன்மையோடு பார்க்கப்படுது. அதில் பார்த்திங்கன்னா இந்த 2025 பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி. ஒன்று குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. இந்த 2 கிரகங்களை நாம் உற்று நோக்கினாலும் கூட சற்று அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்திங்கன்னா அது சனி பயிற்சி தான். காரணம், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை, ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் சற்று அசைத்து பார்த்து விடுவான். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கம் நிறைந்தது மட்டுமல்ல, ஒரு வட்டம் மாதிரி தான். மேலிருப்பவன் கீழ் வருவதும் கீழிருப்பவன் மேல் நோக்கி நகர்வது என்ற ஒரு சுழற்சி மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. மட்டுமல்ல, நவகிரகங்களும் சூரியனை ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை மையகமாக வைத்தே இயக்குகின்றது. நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஆனாலும் நவகிரகங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம இயக்கி கொண்டு தான் இருக்கின்றன. கலங்கி நிற்கும் பொழுதும் கவலைப்படும் பொழுதும் நம்மை காப்பாற்ற நமக்கு துணையாக யாரும் இல்லையே என்று இயங்கி நிற்கும் பொழுதும் இந்த மனித மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது. இறைவனை மட்டுமல்ல, அதில் சார்ந்த நவகிரகங்களையும் நம்புகின்றது. நவகிரகங்களுடைய பயிற்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. மற்ற கிரகங்களுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட பலம் வாய்ந்த கிரகம் பலமான கிரகங்கள்லாம் கிடையாதுங்க. ஆனாலும் கூட குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி 3 கிரகங்களுடைய பயிற்சி நம் வாழ்வை தீர்மானிப்பதாக நாம் தீர்மானித்து கொண்டிருக்கிறோம். குருவின் பொறுத்தவரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை. யோககாரகன் என்று சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவன் ராகு. அதாவது விஷகிரகமாக இருந்தாலும் கூட அற்புதமான ஆற்றலை தரக்கூடியவன். அதே நேரத்தில் சனி பகவானுடைய பயிற்சி பயம் கலந்த அச்சம் கலந்த ஒரு உணர்வோடு பார்க்கப்படுகின்றது. பயமும் தேவையில்லை, அச்சமும் தேவையில்லை. நாம் சரியாக இருந்து விட்டால், நம்முடைய இருப்பு சரியாக இருந்து விட்டால், நம்முடைய நிலை சரியாக இருந்து விட்டாலே சனி பகவானை பற்றி எந்த பாதிப்பும் இல்லை. சனி பகவானுடைய பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகின்றது. அதாவது திருக்கணித பிரகாரம் வாக்கிய பிரகாரம் 2 இருந்தாலும் கூட வாக்கியம் என்பது ஆதி காலத்திலே மகான்களும் ரிஷிகளும் இன்று கூட ஆலயங்களிலே அந்த முறையில் தான் கொண்டாடப்பட்டாலும் கூட அது அடுத்த ஆண்டு வருகின்றது. 2026 தான் சனி பயிற்சி. ஆனாலும் கூட திருக்கணிதம் வந்து திருத்தி அமைக்கப்பட்டது வாய்ப்பாடு மாதிரிங்க. ஏன்னா ஒரு மாதம் எடுத்துக் கொண்டால் 28, 31, 30 அப்படி காலங்கள் கடக்கும் பொழுது காலமும் மாறும் அல்லவா. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்போ வருகின்ற சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் வருகின்ற பயிற்சி பலராலும் கொண்டாடப்படுகின்றது. அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகின்றார். மீனம் என்பது குருவினுடைய வீடு. அதே நேரத்தில் சனி பகவான் குருவை நோக்கி நகர்வதனால பாதிப்புகள் சற்று குறைவாக இருக்கும். அதே நேரம் கழுத்து மேலே கத்தி தொங்குற மாதிரி தான் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது மேஷத்தை சிரசாக தலையாக கொண்டால் மீனத்தை பாதகமாக கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்துக்கு பயிற்சி ஆகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சனி பயிற்சி. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, நம் வாழ்வே ஒரு கலங்கிய நிலை தானே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 2025 வரக்கூடிய சனி பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். அதாவது பாக்கிய பஞ்சாங்கம் இருந்தாலும் சரி, இல்லை திருக்கணிதமாக இருந்தாலும் சரி, இந்த 2லும் சிறப்பு வாய்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழி பிரசன்னம் என்பது கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ சொல்லாமல் இப்போ இருக்கின்ற செயல். நாம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சோழி பிரசனத்தின் மூலமாக சனி பயிற்சியை சொல்ல போகின்றேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3 எவ்வாறு இருக்கும் என்பதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, கடந்த காலத்தினுடைய சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனியாக 5ஆம் இடத்திலிருந்து பலனை தந்து கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருந்தாலும் கூட, அதாவது வாழ்க்கையை பொறுத்த இருந்தும் இல்லாத ஒரு நிலை எல்லாம் இருக்குதுங்க. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல வீடு, நல்ல நிலம், பேரு புகழ் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு அனாதை மாதிரி
ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு வெற்றிடம் போன்ற ஒரு வாழ்வைத்தான் கடந்த காலத்தில் சனி பகவான் நமக்கு தந்தார். நல்ல கர்ம பலனும் நல்ல தசாபுக்தியும் இறையொருளும் இருந்ததால் மட்டுமே சில கடுமையான போராட்டங்களிலிருந்து நீங்கள் மீண்டும் வந்தீர்கள். கடலில் தத்தளித்தனவனுக்கு கண்முன் தெரிகின்ற கலங்கரை விளக்கம் போல் தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற ஒரு நிலைதான். அந்த நிலையில் பார்க்கும்பொழுது இப்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 4 சுவாதி விசாகம் 1 2 3 அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வதை சற்று நிதானமாக கேட்கணும். நிறைய விஷயங்களை சொல்வதை விட நறுக்கு தெரித்தால் போல் 4 வார்த்தைகள். சத்ரு சம்ஹார சனியாக வருகின்றார். எவ்வளோ ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சத்ரு சம்ஹார சனியாக வருகிறார். நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே நேரத்தில் ருணரோக ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த அவர் வருகின்ற இடம் வந்து ருணரோக ஸ்தானம். ஒரு அருமையான பழமொழி சொல்கிறாங்க பெரியவங்க ஜோதிடத்தில், கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். அந்த 6ஆம் இடத்துக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த 6ஆம் இடம், அந்த 6ஆம் இடத்துக்குடைய சிறப்பே இதுதான். கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். அதே நேரத்தில் ஒரு அருமையான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். காரணம், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரி வேறு எங்கேயும் இல்லை, உங்ககிட்டே தான் இருக்கார். உங்களுக்கு எதிரியை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்துட்டாலே போயிடும். ஏதோ ஜோதிடம் சொன்று நான் நகர்ந்து போல, உங்கள் எதிரியை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். காரணம், அன்பில்லாதவற்றை அன்பை காட்டுவீங்க, பாசம் இல்லாதவற்றை நெருங்கி போவீங்க, யாரு மேலே நம்பிக்கை வைக்க முடியாதோ அவங்க மேலே நம்பிக்கை வைப்பீங்க. இறுதியில் பார்த்திங்கன்னா இதுதான். ஆக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல போனோம்னா சத்ரு சம்ஹார சனி, அதாவது சத்ரு, அந்த சத்ருனான எதிரி. எதிரி யார்? கூட இருந்தே குழிவு வரிப்பவன், நம் கூட இருந்தே சரியான நேரத்தில் நம் கழுத்தை அறுப்பவன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது துரோகிகள் என்று சொல்வார்கள். துரோகம் பலவிதம். ஆண் பெண்ணுக்கோ, பெண் ஆணுக்கோ, தந்தை பிள்ளைக்கோ, பிள்ளை தந்தைக்கோ, கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ ஒருவர் துரோகம் பண்ணுவதோ, ஒருவருடைய நலனில் அக்கறை காட்டுவது போல் நடித்து நாசம் செய்வது, இதெல்லாம் சத்துருக்கள்னு சொல்லுவாங்க. இதுவரை இப்படிப்பட்ட பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கவலைப்படாதீர்கள், அத்தனையும் விலகிவிடும். காரணம், சனி பகவான். இவன் ஒருவன் 1000 பேர் எதிர்த்து நின்னாலும் கூட அத்தனையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய சக்தி சனீஸ்வரனுக்கு உண்டு. என்னுடைய அனுபவத்தில் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நல்லது கெட்டது புரிபடாத ஒரு நிலை, நிறைய ஏமாற்றங்களை சந்தித்த ஒரு வாழ்க்கை, மதிமேல் பூனையாக ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு காலகட்டம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மற்ற கிரகத்தினுடைய பயிற்சியும் ஒப்பிட்டுத்தான் சனி பயிற்சியை பார்க்க வேண்டும். செவ்வாய், அதாவது பூமிகாரகன், இரத்தகாரகன், அதிகாரம் படைத்த துறைக்கு தலைவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார். குடும்பம், இல்லறம், உடல், தேக சுகம் தரக்கூடிய அந்த கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரகன் சுக்கிரன் வக்ரகதியில் இயங்க தொடங்குகின்றார். அதாவது சிலருக்கு வக்ரம் நன்றாக இருக்கும், சிலருக்கு வக்ர நிவர்த்தி நன்றாக இருக்கும். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்களே என்று கூறுவீர். எத்தனை இழப்புகளை நீங்கள் சந்தித்தாலும், அந்த இழப்பு மண்ணாலாவோ பெண்ணாலேயோ பொன்னாலேயோ வந்தாலும் அத்தனை இழப்புகளையும் ஈடு செய்யக்கூடிய ஒரு நல்ல தருணம். அதே நேரத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது எப்படா இவன் நகருவான் தின்ன காலியாகும் என்பதைப் போல உங்கள் மீது வீண் பழி பாவங்களை தருவதற்கு காத்திருக்கின்றார்கள். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து எல்லாம் விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும், ஒருவருக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அதற்கு காரணம் கலத்திரகாரகர் சுக்கிரன். அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம், ஒரு நல்ல சந்தர்ப்பம், அரசு துறையில் ஒரு வேலை கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்தில் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஆணோ பெண்ணோ கவனமாக இருக்கணும். உயர்வோடு கூடிய பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தோடு கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அமைத்து தருவார். அதே நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்பார்கள். மாகாணியில் அரிசியை படியில் போட்டாலும் 2 அரிசி எடுத்து மாகாணியில் போட்டுக்கிறோம். காரணம், ஒரு உணர்வை உணர்த்துவதற்காக எல்லாம் கொடுத்துடக்கூடாது. இல்லைன்னா கர்ணன் கதி தான் நமக்கு ஏற்படும். தர்மம் வேண்டும், இல்லைன்னு சொல்லவில்லை. தலைக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் என்பது போல கவனமாக இருந்து விட்டாலே போதும். துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலம், நற்காலம் என்று கூறுவேன். அதே நேரம் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு வருகிற ராகு யோக பலனை தரக்கூடியவர். நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, அவர்களால் பேரும் புகழும் பெறக்கூடியவர். உங்கள் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதே நேரத்தில்
அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி தவறான மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையுமானால் நிதானமாக ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். திருத்தணி அருமையான ஒரு முருகனுடைய ஆலயம், செவ்வாய்க்கு உரியவன். அந்த ஆலயம் சென்று அவன் பாதம் பணிதல் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். களங்கமில்லாத நிம்மதியான வாழ்வை தரும். சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு முருகன் ஒரு பேர். அதே நேரம் திருத்தணியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் அகூர் பாதசனீஸ்வரர், திருத்தணியில் பாதசனீஸ்வரருக்கு ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் வலது கையில் சிவலிங்கமும் இடது கையில் வில்லம்பும் தாங்கிய அற்புத வடிவம். இந்த ஆலயத்தின் சிறப்பு, அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். சனியினுடைய பகவானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன்.